உலகில் வாழும் அஸ்ட்ரோ டிவைன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சி மூலியமா உங்க எல்லாத்தையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இதில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜூலை மாத கோச்சார பலன்கள் பார்க்க போறோம். கோச்சார பலன்கள் அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசியை சுத்தி மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கிறாங்க, ஏனைய கிரகங்கள் என்ன நிலையில இருக்குன்னா, பஞ்சபூத கிரகங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா குரு, சுக்கிரன், புதன், செவ்வாய், சனி இவங்கெல்லாம். அது போக ஒளி கிரகங்கள்னா சூரியன் மற்றும் சந்திரன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா நிழல் கிரகங்கள் ராகு, கேது. இதில் ஆண்டு கிரகங்கள், மாத கிரகங்கள்னு பிரிக்கிறோம். ஸோ இப்படி எல்லா கிரகங்களையும் பார்த்து பிரித்து உங்கள் ராசிக்கு ஒவ்வொரு கிரகங்களும் என்னென்ன நிலையிலேருந்து என்னென்ன யோகங்களை கொடுக்க போகிறாங்க, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பான முறையில் பயனுள்ளதாக இருக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் மிக அற்புதமான யோக பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான காலமாக இருந்துகிட்ருக்கு. காரணம் என்ன அப்படின்னா வந்து 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய உச்ச பலம் பெற்றக்கூடிய குரு யார் அப்படின்னா சிம்ம ராசிக்கு யோகாதிபதி. யோகாதிபதினா யோகங்களா, யோகம்ன்றது என்னது, அதாவது நம்ம எதிர்பாராத நேரத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள். நம்ம ஒரு விஷயம் இழுத்தடிக்குமோ, தடையாகுமோ, தடையாகுமோ அப்படின்ற ஒரு கவலையோட வருத்தத்தோட போயிட்டுருப்போம். ஆனால் சடனாக வந்து இது இறைச்செயலாக நல்ல விஷயம் நடந்துடும். பழக்கம் நம்ம எதிர்பார்த்து போன விஷயம் வந்து கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி ஏதோ ஒரு நல்ல நபர்கள் வந்து நமக்கான வேலையில் முடிச்சு கொடுப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு பேர் தான் யோகம்ன்றது. அந்த யோகங்களை தரக்கூடிய அதிபதியாக தான் குரு பகவான் இருக்கார். அவர் இப்போ வந்து உச்ச பலத்தில் இருக்கார். எங்கே இருக்காருன்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். சிம்ம ராசிக்கு 12ஆம் இடத்துல உச்ச பலம் பெற்று இருக்கக்கூடிய குரு பகவான் நிச்சயமான முறையில் இந்த ஆண்டு முழுவதுமே அவர் ஆண்டு கிரகம், அவர் ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு யோக பலன்களை கொடுப்பாரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த ஜூலை மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி, சிம்ம ராசி அதிபதி சூரியன், அவரும் குருவோட சேர போகிறார். உங்கள் யோகாதிபதியோட சேர போகிறார். நமக்கு யோகத்தை செய்கிறோட நம்ம சேர்த்தோம்னா நாமளே யோகாதிபதி தான், யோகங்களுக்கு அதிபதி ஆயிடுறோம். ஸோ அந்த வகையில் வந்து நல்ல யோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக, மிக உன்னதமான காலமாக இந்த ஜூலை மாதம் வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குன்ற சொல்லிக்கிறேன். நிறைய பேர் வந்து இந்த அட்டம சனியை பற்றி பயந்துட்டு இருப்பீங்க. 8ஆம் இடத்துல சனி இருக்குது, ஆயுள் பாவம், நம்ம உடல் ரீதியாக தொந்தரவுகள், கடன் ரீதி தொந்தரவுகள், வீண் பழி, அவசூல் இதெல்லாம் ஆளாயிருவோம்ன்ற கவலைகள், பெரிய கவலைகள் இருந்துட்டு இருப்பீங்க. இல்லை என்ன வகையில் பிரச்சனை வரும்னே தெரியாத அளவில் நிறைய சிம்மராசிக்காரர்கள் பயந்துட்டு இருப்பீங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு அழகே வந்து தைரியம் தான். அந்த தைரியத்தை என்றைக்குமே விடாதீங்க. நீங்கள் பயப்படுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதனால் வந்து கவலை விடுங்க, சங்கடங்களை விடுங்க. நிச்சயமாக குருவோடைய இந்த பக்கம் அட்டமஸ்தானத்தில் சனி இருந்தாலும் அந்த சனிக்கும் குருவோட பார்வை கிடச்சிட்ருக்கு. உங்கள் ராசிநாதனும் குருவோட போய் சேர போகிறாரு. இதோட இன்னும் ஒரு சிறப்பு ஒன்று இருக்குது. இதெல்லாம் இருக்கிறதுனால சனி கண்டிப்பாக உங்களுக்கு தொந்தரவு பண்ண மாட்டாருன்றதை தெரிஞ்சுக்கோங்க. 2வது வந்து உங்களுடைய ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியாகவும், உங்களுடைய ஆசை, விருப்பம், விடாமுயற்சி, போராட்ட குணம், தைரியம், வீரியம் எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு அதிபதியாகவும் வரக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன். அந்த சுக்கிரன் உங்கள் ராசியிலே வந்து அமர போகிறார். சுக்கிரன் வந்து சுபிட்சகாரகன், மகாலட்சுமியோட அம்சம். கேது ஏற்கனவே உங்கள் ராசியில் இருந்துட்டு இருக்கிறாரு. ஸோ கேதுவோட சேர்ந்து சுக்கிரனும் உங்கள் ராசியில் இந்த மாதத்தில் வந்து பயணிக்க, ஜூலை 5ஆம் தேதி மேலேருந்து உங்கள் ராசியிலே வந்து சுக்கிரனும் பயணிக்க போகிறாரு. ஸோ சுக்கிரனுடைய இந்த பயணம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் ராசியிலே அமர்ந்து பயணிக்கும்போது வந்து உங்களுக்குள்ளே வந்து மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவிட்டியும், ஒரு நல்ல நல்ல சிந்தனைகளும், ஒரு தைரியமும், தன்னம்பிக்கையும், பொருளாதார ரீதியான எப்போ ஒரு மனுஷனுக்கு தைரியம் வரும், பாக்கெட்டில் காசு இருக்கிறான்னும் போது தைரியம் வரும். அந்த தைரியத்தையும் கொடுக்க போகிறாரு மகாலட்சுமியோட அம்சமாக இருக்கக்கூடிய சுக்கிரன். ஸோ சுக்கிரனோட நிலையினாலையும் மற்றொரு சுபகரமான உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான குருவோட அருளாலையும், உங்கள் ராசிநாதன் குருவோட இணைவு பெறுறதுனாலையும் சிவராஜ யோகம் ஏற்பட்டு பொருளாதார ரீதியாகவும், சமூக அந்தஸ்து, நீங்கள் எதிர்பார்க்குறதே காசு பணம் கூட கிடையாது சிம்மராசிக்காரர்கள். என்னோட கௌரவம், மதிப்பு உயரணும், அதுதான். அதுக்கு எந்த பங்கமும் இல்லாமல் சிறப்பாகவே நீங்கள் இன்னும் மேன்மேலும் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு உயரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். கூடுதலாக வந்து சூரியன் குரு இணைவுன்றது வந்து பொருளாதார முன்னேற்றத்தையும் கொடுக்கும். ஸோ அதுவும் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரப்போகுது. கௌரவ பொறுப்புகள், மரியாதை, அதாவது நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் கவனிச்சுங்க, இனிமேல் இது உங்களோட பொறுப்பு தான் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்கள் வேண்டி விரும்பி நீங்கள் வந்து இந்த தலைமை பொறுப்பு எடுத்துக்கோங்க அப்படின்னு கேட்கக்கூடிய நிலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவராஜ யோகம் கொடுக்கும். ஸோ அந்த வகையில் குருவும் சூரியனும் இணைவு பெறுறது, உங்கள் ராசியில் சுக்கிரன் அமர்றது, ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் அமர்றது, அதெல்லாம் அற்புதமான விஷயம். இதோட இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் புதன், லாபஸ்தானத்தை அதிபதி, அங்கேயே அவரே அமர்றது. புதன் மாதம் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா மிதுனத்தில் தொடர போகிறார். மிதுனம் வந்து புதனோட ஆட்சி வீடு. ஆட்சி வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய லாபஸ்தான அதிபதியான புதன் பகவான் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு லாபங்களை அள்ளி கொடுக்காம விட மாட்டார். நீங்கள் வேணாம் போதும்னு சொல்கிற அளவுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். அந்தளவுக்கு சிறப்பான ஒரு அற்புதமான காலம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், ராசியில் கேதுக்கு எதிர்நிலையில் ராகு. இப்போ ராகு 7ஆம் இடத்துல இருக்காரு, அது வந்து கண்டச்சனியை போல் ஒரு தொந்தரவு கொடுக்குன்னு சிலர் சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கான பதில் தான் இது. அதாவது சிம்ம ராசிக்காரர்கள் 7ஆம் இடத்துல கும்ப ராசியில் ராகு இருந்துட்டுருக்காரு. அந்த ராகு தனிச்சு இயங்கலை. ராகுவோட தொடர்பு படுத்தி இருக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன்.
ராகு இருக்கிறதுலேருந்து 5ஆம் இடத்துல புதனும், புதன் இருக்கிறதுலேருந்து 9ஆம் இடத்துல ராகுவும் இருக்குது. திரிகோண இணைவுன்னு சொல்லுவோம். இந்த திரிகோண இணைவுல இணையக்கூடிய கிரகங்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு பகையா இருந்தாலே நல்லது செய்யும். இங்க ராகுவும் புதனும் ஒண்ணுக்கு ஒண்ணு நட்பு கிரகங்கள் தான். ஸோ அந்த வகையில உங்களுடைய வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய ஸ்தானம் தான் 7ஆம் இடம். அங்க தான் ராகு இருக்காரு. அவரோட லாபஸ்தானத்துல இருக்க புதனும் இணையும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து உங்க குடும்பத்திலயும், மனைவி வழியிலும், கணவன் வழியிலும், பெண்களுக்கு கணவர் வழியிலும் நல்ல யோகங்கள் கிடைக்க போகுது. பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படுது. 2 பேரும் இணைவு பெற்று மனம் ஒத்து ஒரு நல்ல உங்க குடும்ப வளர்ச்சிக்கான நல்ல விஷயங்கள செய்ய போறீங்க. மற்றும் தொழில் பங்குதாரர்ல குறிக்கிறது 7ஆம் இடம் தான். அங்க இருக்கக்கூடிய ராகுவும் பார்த்தீங்கன்னா, அந்நிய மொழி, மாற்று மதம் சார்ந்தவங்களோட அவங்களோட ஆதரவுனாலலாம் வந்து நீங்க பெரிய ஒரு வெற்றிகளையும், சந்தோஷத்தையும் அனுபவிக்க போறீங்க. அப்படின்றதுக்கு அடையாளமா இந்த ஜூலை மாதம் அமைஞ்சிருக்கு. மகிழ்ச்சியா இருங்க. கோச்சாரம்ன்றாங்க, ராசிக்குன்றாங்க, அ எல்லாம் இப்படின்ற நிறைய கன்ஃப்யூஷன்ஸோட நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இதில குழப்பமே ஒண்ணும் இல்லங்க. ஜோதிடம் வந்து 3 நிலைகள்ல இயங்குது. ஒண்ணு வந்து விதி, அடுத்ததா மதி, அடுத்து கதி அப்படின்ற 3 நிலைகள் தான் ஜோதிடம் வந்து நம்ம பலன் சொல்லணும் ஒருத்தருக்கு சொல்லும்போது. ஸோ அப்படின்றப்ப வந்து இப்போ நம்ம அந்த கோச்சார பலன் நம்ம சொல்றோம் இல்லையா? இது வந்து பார்த்தீங்கன்னா மதின்றது சந்திரன். சந்திரன் அடிப்படையா, அதாவது சந்திரன்றது தான் ராசி. நீங்க பிறக்கிற அன்னைக்கு சந்திரன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் உங்க ராசி. அங்க என்ன நட்சத்திரத்தில இருக்காரோ அதான் உங்க நட்சத்திரம். இது பொதுவான ஒரு விஷயம் அதுதான். ஸோ அந்த ராசி நட்சத்திரத்துக்கு மற்ற ஏனைய கிரகங்கள் என்னென்ன நிலையில தற்காலத்துல இருக்கிறாங்க அப்படின்றத வச்சு சொல்றது தான் இப்ப நம்ம பேசுற கோச்சார பலன்கள். விதி அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா? இந்த விதின்றது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சுய ஜாதகத்துல உங்களுடைய லக்னம். லக்னம் எப்படி தீர்மானிப்போம் அப்படின்னா, நீங்க ஒரு நாள்ல பிறக்கிறீங்க. அந்த நாள்ல எந்த ஊர்ல பிறக்கிறீங்க? அந்த ஊர்ல சன்ரைஸ் சூரிய உதயம் நேரம் என்ன? அப்படின்றதெல்லாம் வச்சு, அந்த ஊர்ல எந்த நேரத்தில நீங்க பிறந்தீங்க அப்படின்றத வச்சு தான் உங்க லக்னம் 12 ராசியில ஒரு ராசி உங்க லக்னமா வரும். அது லக்னம்ன்றது வேற ஒண்ணும் இல்லங்க. நம்மளுடைய நம்ம உயிர் நிக்கிற இடம். சந்திரன்றது மனசு. மதின்றது மனசு, சந்திரன். இதுதான் கணக்கு. ஸோ, அப்போ நம்ம லக்ன அடிப்படையில பார்க்கணும். சந்திரன் அடிப்படையில பார்க்கணும். கதி அப்படின்றது சூரியன் அடிப்படையில பார்க்கணும். இந்த 3 நிலைகள், அதாவது சூரியனை சுத்தி கிரகங்கள் எப்படி இருக்கு? உங்க சுய ஜாதகத்திலயும் சரி, இப்போ கோச்சாரத்திலயும் சரி, சூரியனுக்கு என்னென்ன நிலையில கிரகங்கள் இருக்காங்க அப்படின்றத வச்சு நம்ம பலன்கள் சொல்ல முடியும். அப்படிதான் சொல்லணும். இதுதான் விதி. ஸோ இந்த அடிப்படையில நம்ம இங்க வந்து உங்கள்ட்ட வந்து சேர்றதுக்காக வந்து நம்ம என்ன பண்றோம்? கோச்சார அடிப்படையில, அதாவது மதி அடிப்படையில, சந்திரன் அடிப்படையில உங்க ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத சொல்றோம். இதுல முழுமையா என்னென்ன பலன்கள் இருக்குமோ அதை முழுமையா நான் உங்களுக்கு குடுத்துர்றோம். இது போக இன்னும் டீட்டெயிலா, இன்னும் துல்லியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுடைய சுய ஜாதகம் தேவை. அந்த சுய ஜாதகத்தை ஆய்வு பண்ணும்போது தான், அங்க உங்களுடைய தசாபுத்தி என்ன, உங்க லக்னம் என்ன, உங்க ராசிக்கு இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரம் சாதகமானதா, பாதகமானதா அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்படி எல்லாத்தையும் கலந்து பார்த்து ஒரு சரியான துல்லியமான பலன்கள் தேவைப்படுறவங்க வந்து நிச்சயமா என்னுடைய இந்த டிஸ்பிளேல இருக்க எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு கண்டிப்பான முறையில நான் ஒரு நல்ல ஒரு தெளிவையும் வழிகாட்டுதலையும் குடுக்க நான் தயாரா இருக்கிறேன். மேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, இந்த நிறைய பேத்துக்கு வந்து ஒரு பெரிய குழப்பமே இருந்துட்டு இருக்கு. இப்ப நான் தசாபுத்தி அடிப்படையில உங்களுக்கு சனி ஒரு தசை ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லுவேன். சனி இப்ப தானே முடிஞ்சும்பாங்க. அதாவது வந்து கோச்சாரத்தில சனி முடிஞ்சத பத்தி சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, தசாபுத்தி இப்ப தான் ஆரம்பிச்சிருக்கும். சனி அவருக்கு யோகராவே இருக்கும். ஆனா கோச்சாரத்தில உங்களுக்கு 7:30 சனி வந்துருச்சு, போச்சு அப்படின்ற மாரி பயந்துட்டுலாம் இருப்பாங்க. நீங்க பயப்படாதீங்க. சனி உங்களுக்கு நல்லது தான் செய்வார். உங்க சுய ஜாதகத்தில ரொம்ப பலமா இருக்காரு. தைரியமா இருங்க அப்படின்னு அவங்க ஆறுதலா நம்ம சொல்லுவோம். அப்படிலாம் சொல்லி அவங்க டீட்டெயில் பண்ணி விளக்கி சொன்ன பின்னாடி தான் ஒரு மன நிறைவுக்கு வருவாங்க. அதனால வந்து கோச்சார அடிப்படையில இப்ப நம்ம பார்த்த பலன்கள் முழுமையா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே நல்ல யோகமான அமைப்புல இருக்கு. இது வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு காலம் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. உலகளாவிய அளவுல கடந்த ஒரு 2, 3 மாதங்களுக்கு முன்னாடி இருந்தக்கூடிய அந்த போர் சூழல்கள், விலைவாசி தட்டுப்பாடுகள், இந்த மாதிரி விஷயங்கள், அத்தியாவசிய பொருள் தட்டுப்பாடுகள், இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் குறைஞ்சு இப்போ ஒரு சுமூகமான நிலையில போயிட்டு இருக்கு. இது இன்னும் தொடரும். இனிமே இதே மாரி நல்ல விதமா தொடரும் அப்படின்றத நம்ம ஓரளவுக்கு உறுதியாவே சொல்ல முடியும். இந்த காலத்த சரியா பயன்படுத்திக்கிறதுக்கு நீங்க நிச்சயமா வந்து நீங்க தான் முன் வரணும். அதுக்கு நீங்க தயாராகுங்க. இந்த காணொளிய நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. என்னுடைய சர்வீஸ் தேவைப்படுறவங்க நிச்சயமா என்ன தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவையும் வழிகாட்டுறதுக்கு ரெடியா இருக்கேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம்.